ஏனென்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவது பாகிஸ்தானின் வாடிக்கையான வழக்கமான ஒரு பாணி. அந்த வகையில்தான் இந்த சண்டை நிறுத்தத்தையும் அவர்கள் மீறியிருக்கிறார்கள். ஆனால் அதிலே அவர்களுக்கு பதிலடி சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதிலே அவர்களுக்கு பதிலடி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. என்றால் ஏற்கனவே அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகல்காம் பயங்கரத்திற்கு 26 பேரின் உயிரை குடித்தார்கள், பழி வாங்கினார்கள் அவர்கள் தீவிரவாதிக்கு உதவி அந்த தீவிரவாத குழுக்கள் மூலமாக. அதற்கு பதிலடியாக அந்த நாட்டினுடைய 9 தீவிரவாத முகாம்கள் செயல்படக்கூடிய இடங்களை இந்தியா உள்ளே புகுந்து அந்த வான்படையின் மூலமாக இதுகளை வீசி தரைமட்டமாக்கிவிட்டு வந்தனர். அதை பார்த்து ஆடி போன பாகிஸ்தான் அங்கிருந்து ட்ரோன்களையும் ஏவுகணையும் ஃபத்தா 1 ஃபத்தா 2 போன்ற ஏவுகணை எல்லாம் வீசியது. ஆனால் இந்திய வான் தடுப்பு கவசம் மிக சிறப்பாக செயல்பட்டு X-400 அந்த வான் பாதுகாப்பு கவசம், ஆகாஷ் ஏவுகணைகள், பிருத்வி ஏவுகணைகள் என அவற்றை தடுத்து மேம்பட்ட ஏவுகணை திட்டம் ஆகியவற்றின் மூலமாக அந்த ஏவுகணை எல்லாம் ட்ரோன்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு வானின் வெளியிலேயே இடையிலேயே மதித்து அழிக்கப்பட்டன என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அந்த சண்டை நிறுத்தத்தை மீறி தற்போது வாலாட்ட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த வாலாட்ட ஆரம்பித்ததை பார்க்கும்பொழுது நிச்சயமாக பாகிஸ்தான் மிகப்பெரிய பதிலடியை இந்தியாவிடம் வாங்கப் போகிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையில் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ் ஆக்டிவேட்டட் இன் ஸ்ரீநகர் என்ற வகையிலே தற்போது ஒரு தகவல் வந்திருக்கிறது. பாகிஸ்தான் தான் இந்த சண்டை நிறுத்தத்தை கேட்டார்கள். ஆனால் தற்போது சில மணி நேரங்களே அவர்களே அந்த சண்டை நிறுத்தத்தை மீறுகிறார்கள் என்றால் பாகிஸ்தானிலே மிகப்பெரிய உச்சக்கட்ட அரசியல் குழப்பமும் ராணுவத்தின் மூலம் ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு என்று அறிய முடிகிறது. என்றால் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைவருமே ஒப்புக்கொண்டு சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது மீண்டும் சண்டை நிறுத்தம் மீறப்படுகிறது என்றால் அங்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் அரசு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ராணுவமும் தற்போது ஆசிம் முனிர் கையில் இருக்கிறதா, அது யார் கையில் இருக்கிறது தெரியவில்லை. ஆசிம் முனிர் இது போன்று தலைகீழாக பேசக்கூடிய என்பது அனைவரும் அறிந்ததுதான். அவருடைய தலைமையில் தான் இயங்குகிறதா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு எழுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிட பார்க்கும் பொழுது இந்த சண்டை நிறுத்த மீறல் என்பது நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கிறார்கள். ஆயுதங்கள் கூட பல பீரங்கிகளுக்கு குண்டுகள் இல்லாத சூழ்நிலையில் தான் தற்போது இந்த சண்டையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இதை பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மாற்று கருத்தில்லை. தற்போது உமர் அப்துல்லா கூறும்போது சீஸ்ஃபயர் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். சண்டை நிறுத்தமில்லை சத்தம் கேட்கிறார். ஆனால் தற்போது சத்தம் ஏதும் இல்லை என இந்திய ராணுவம் சொல்கிறது. ஆனால் பல இடங்களிலே ட்ரோன்கள் பறந்து வந்ததை அனைவரும் பார்த்திருக்கிறார் என்பதும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்னவென்று முழுமையான தகவல் வரவில்லை. அது செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் ராணுவம் தெளிவாக நமக்கு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய நிலையில் தற்பொழுது நிச்சயமாக அந்த பகுதி முழுவதும், அதாவது ஜம்மு காஷ்மீரை ஆரம்பித்து ராஜஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்தின் கட்ச் வளைகுடா பகுதி வரை தற்பொழுது பல இடங்களிலே பிளாக் அவுட் என்ற வகையிலே தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் தற்போது அந்தந்த எல்லை பகுதியில் உள்ள மாவட்டங்களுடைய ஆட்சியர்கள் பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஷெல்டர்கள் அந்த இடங்களில் தஞ்சம் அடைந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உரிய பதிலடி கொடுக்கப்படுகிறது, எனவே தேவையின்றி பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது பாட்டியாலா போன்ற இடங்களிலும் தற்போது பிளாக் அவுட் என்று அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏதேனும் ட்ரோன்களோ ஏவுகணைகளோ வந்தால் மீண்டும் திருப்பி தாக்கப்படும் என்ற வகையில் இருக்கிறது. பாட்டியாலா, பசிலிக்கா போன்ற இடங்களில் தற்போது அந்த மின்சார துண்டிக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தற்போது ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த செயலுக்கு பாகிஸ்தான் நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டும். சர்வதேச சமூகம் நிச்சயமாக பாகிஸ்தானை கேள்வி கேட்கும். என்றால் மிகப்பெரிய ஒரு
நயவஞ்சக செயலிலே பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறது. இது எந்த வகையான ராணுவ தந்திரம் என்று தெரியவில்லை. என்றால் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம் என்று ஒரு பக்கம் தெரிவித்துவிட்டு மறுபக்கத்திலே சண்டையை மீண்டும் தொடங்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. இது மிகப்பெரிய நயவஞ்சக செயல். இதற்கு பாகிஸ்தான் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்கிறது மிக முக்கியமாக, தற்போது பாகிஸ்தான் அரசியல் தலைமையின் கீழ் செயல்படுகிறதா அல்லது ராணுவத்தின் கீழ் செயல்படுகிறதா என்ற கேள்வி தற்போது வந்திருக்கிறது. ராணுவ ஆட்சி ஒருவேளை பாகிஸ்தானில் அமலாகிவிட்டதோ என்ற சந்தேகம் பலருக்கு வரலாம். என்றால் அரசியல் தலைமையின் கீழ் தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு ராணுவ அதிகாரிகள் பேசி அதன் பின் சண்டை நிறுத்தம் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அது பாகிஸ்தானுடைய இஷ்டர் அமைச்சரும் கேபினெட் அமைச்சரான பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவரும் அறிவிக்கிறார். அவர் அறிவித்த பிறகும் தற்போது இது போன்ற ஒரு செயலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கிறது என்றால் அரசியல் தலைவரின் கீழ் பாகிஸ்தான் இல்லை, சட்ட ரீதியாக அங்கு ஆட்சி இல்லை, அங்கு ராணுவ ஆட்சி தான் நடைபெறுகிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இதை நாம் மட்டுமல்ல, பல்வேறு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் அவர்களும் இதே கருத்தை தான் தெரிவிக்கின்றார்கள். என்றால் தற்போதைய நிலைமை பாகிஸ்தான் அப்படித்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய இந்த திடீர் தாக்குதலை தொடர்ந்து, ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து தற்போது எல்லை பகுதி முழுவதும் வான் தடுப்பு பாதுகாப்பு கவசம் போடப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்வரும் ட்ரோன்களாகட்டும், ஏவுகணைகளாகட்டும் அல்லது விமானங்கள், போர் விமானம் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வகையான செயல்களும் தற்போது அங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. இந்திய ராணுவம் மீண்டும் முழு வேகத்திலே விழிப்புடன் செயல்பட ஆரம்பித்திருக்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது. என்றால் அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் என்ற வகையிலே சண்டை நிறுத்தத்தை மீறி செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப் இன் ஜம்மு, காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் என அனைத்து இடங்களிலும் தற்போது இந்த வான் தடுப்பு கவசம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, முழு வேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான தகவல்களை இந்திய ராணுவத்திலிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.